வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பாஜகவுக்கு ஆப்பு அடித்த திமுகவினர் திடீரென பரபரப்பு தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது இந்த ஒரு தேர்தல் நடந்து முடிந்தது. அதில் பிஜேபிக்கு என்ன தனிப்பெரும்பான்மையாக ஒரு 250 கூட தாண்ட முடியாமல் திக்கு திணறி கொண்டிருந்தார்கள். கூட்டணி கட்சியால் தான் பார்த்திங்கன்னா 300 கிட்ட அப்படி இப்படி போயிட்டு இருந்து இந்த ஒரு சூழலில் தற்பொழுது பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சிக்கு பார்த்திங்கன்னா எதிர்வலைகள் இந்திய அளவில் பார்த்திங்கன்னா வீச தொடங்கி விட்டது என்றே நாம் கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்பொழுது ஆட்சி எப்படி பிடித்தார்கள் நம்மளுடைய பாரதிய ஜனதா, அதுவும் மோடி அவர்கள், நம்மளுடைய ஆந்திராவின் முதலமைச்சராக இப்பொழுது திகழக்கூடிய சந்திரபாபு நாயுடு, ஓகேங்களா, அவரும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார், இவர்கள் இருவரும் பார்த்திங்கன்னா கைகோர்த்து வந்ததனால் மட்டும்தான் பாஜக தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றியில் இருக்குது, ஓகேங்களா. சப்போஸ் அவங்களுக்கு உடன்பாடாத மாதிரி ஏதாவது 10 ஆண்டுகளில் பண்ணாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா வெளியேறினாங்கன்னா திரும்பியும் பார்த்திங்கன்னா ஆட்சி கலைப்பு மீண்டும் பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்கலாம், அந்தளவு சூழலும் ஏற்படுகிறது. ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசித்து பயந்து தெரிந்து புரிந்து தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பார்த்திங்கன்னா எண்ணத்திற்கு நம்மளுடைய பாஜக தள்ளப்பட்டு விட்டார்கள். ஸோ டேரெக்டாலாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய திமுகலே பார்த்திங்கன்னா திமுகவில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான புள்ளிகளை பார்த்திங்கன்னா தூக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்பது கிடையாது. ஏன்னா தனிப்பெரும்பான்மை எதுவுமே இல்லாதனால ஒன்றுமே பண்ண முடியாது ராஜா அப்படின்ற சூழலுக்கு பாரதிய ஜனதா தள்ளப்பட்டு விட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால் பல கூட்டணிகள் இருந்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் சொல்வதையும் கொஞ்சம் கேட்டு தான் ஆகணும். சப்போஸ் கேட்காம செய்தார்கள்னா விளைவுகள் என்பது பார்த்திங்கன்னா ஆட்சியின் கலைப்பிலோ இல்லை மற்ற வித ரீதியிலான பார்த்திங்கன்னா முன்னெடுப்புலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் பார்த்திங்கன்னா சமீபத்தில் சந்தித்து பேசியிருந்தார்கள். அதன் பிறகு அவர் பார்த்திங்கன்னா அழைப்பு விடுத்தார், நீங்கள் INDA கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இல்லை, நான் ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்க்குறேன், ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவர்கள் பார்த்திங்கன்னா கட்சி ரீதியாக என்னதான் எதிர்வலைகளை வீசினாலும் கூட இவர்கள் இருவரும் நண்பர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய பார்த்திங்கன்னா முன்னெடுப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக திமுக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது மத்தியிலும் பார்த்திங்கன்னா 40 MPக்கள் பார்த்திங்கன்னா அவர்களுடைய கூட்டணியிலும் அவர்களுடைய கட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது மோடியால் இதன் பிறகு எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழல் திமுக தரப்பிலிருந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறதாக தகவலும் பார்த்திங்கன்னா வெளியாகி கொண்டிருக்கிறது. பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான திருப்பங்கள் என்பதனை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. நம்மளுடைய சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள்.